அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தக்காளி எல்லாம் எல்லாத்தையும் பிடுங்கிட்டோம்ப்பா. எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அடுத்து அவ்வளவுதான். எல்லாத்துலயும் காய்ச்சி முடிச்சிருச்சு. இதெல்லாம் நம்மளே விளைவிக்கல, ஆனா ஏகப்பட்டது நம்மளுக்கு காய் கொடுத்துருச்சு. இதெல்லாம் பிடுங்கிட்டோம். இனிமே அடுத்து நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பயிர் பண்ணலாம். இது கடைசியா போகும்போது கூட இன்னும் நல்லா இவ்வளவு தக்காளி காய் கொடுத்துட்டு போயிருக்கு. இந்த தக்காளி காயில அருமையான புளிக்குழம்பு வைக்கலாங்க. நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். செடி பழசாக கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பூச்சி வந்துச்சு. அதனால எல்லாத்தையுமே எடுத்து போட்டோம். அப்புறம் இதெல்லாம் பாருங்க, மிச்சம் எல்லாமே இருக்குது. இதுக்குள்ள இருந்துச்சு அவுரி செடி, இந்த ரோஸு, இந்த மாதிரி தானே கத்திரிக்காய் ஒன்று. இதுல ஒரு பிஞ்சு இருக்கு, இதுல ஒரு பூச்சி இருக்கு, வெட்டுக்கிளி. இதெல்லாம் இதுக்குள்ளதான் இருந்துச்சு. வாழை பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு.